இறையேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, வாய்ஸ் ஆஃப் டிவைன் மர்சி என்ற யூடியூப் சேனலின் மூலமாக மீண்டும் ஒரு முறை இந்த புனித வாரத்தினுடைய முதல் நாளிலே சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தவக்காலத்தினுடைய 5 ஞாயிற்றுக்கிழமையிலும் மைய சிந்தனைகளோடு கடவுளை நாம் மாட்சிப்படுத்தி, கடவுள் நமக்கு கொடுத்த உறவை மகிமைப்படுத்தி சென்ற நாம் புனித வாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசையா துன்புறும் ஊழியனை பற்றி நமக்காக எடுத்துரைக்கின்றார். எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அவற்றை நிறைவு செய்வதற்காக, முழுமையாக நிறைவு செய்வதற்காக சிலுவையை ஏற்கும் அளவிற்கு தன்னையே அர்ப்பணித்தார் என்பதை துன்புறும் ஊழியனாக 700-800 ஆண்டுகளுக்கு முன்பாக இறைவாக்கினர் எசையா அழகாக எடுத்துரைக்கின்றார். இன்றைய 2வது வாசகத்திலே பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலடிகளார் சொல்கின்றார், ஒரே ஒரு மனிதர் தன்னுடைய சிலுவை சாவின் மூலமாக, தன்னுடைய சாவின் மூலமாக நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுத்திருக்கின்றார். அந்த வாழ்வு என்பது மாட்சியின் வாழ்வாக, மகிமையின் வாழ்வாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை மறக்க இயலாது. இன்றைய நாளிலே பாடுகளின் ஞாயிறு என்றும், குருத்து ஞாயிறு என்றும், புனித வாரத்தின் முதல் நாள் என்றும் நாம் பல பெயர்களோடு கொண்டாடுகின்றோம். தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, தாவீதின் மகனே வாழ்க என்று கோஷமிட்ட மக்கள் ஆண்டவரை காட்டிக் கொடுக்கின்றார்கள். இன்னும் சில நாட்களிலே இன்றைய நாளிலே 4 முக்கியமான கதாபாத்திரங்களை நாம் மறக்க இயலாது. ஒன்று, கடவுள் பயன்படுத்திய கழுதை குட்டி. கலிலேயாவில் தொடங்கிய பயணம் பெத்தனியாவில் முடியும் பொழுது அங்கிருந்து எருசலேமிற்கு 2 கல் தொலைவில் தான், 2 மைல்கள் தான் கால்நடையாக சென்ற அம்மனிதர் ஏன் இந்த 2 மைல் தொலைவு கழுதை குட்டியில் செல்ல வேண்டும் என்றால், கழுதை என்பது நம் எல்லோருக்கும் தெரியும், ஒதுக்கப்பட்ட ஒரு இனம். ஆனால் அவற்றையும் மாட்சிப்படுத்தி கடவுள் எல்லோருக்கும் எல்லாமாய் என்பதை அங்கே தெளிவுபடுத்துகின்றார். 2வது, கடவுள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த வழிகள் எல்லாம் துணிகளை விரித்தார்கள் என்று ஆண்டவர் மகிமைப்படுத்துவதற்காக, யூதரின் அரசனாக அல்ல, மாறாக நம் ஒவ்வொருவரின் அரசராக அங்கே செல்கின்றார். பச்சை பசீரே என்று உள்ள குருத்தோலைகளை விரிக்கின்றார்கள். எதற்காக? நம் மனதும் எப்பொழுதும் ஒரு இளமையான தோற்றத்தோடு, மகிழ்ச்சியான எண்ணங்களோடு நாம் வாழ வேண்டும் என்பதற்காக. ஆம், இது இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் பயன்படுத்திய கழுதை குட்டி, ஒசன்னா என்ற கீதம், அங்கே குருத்தோலைகள், வழிநெடுகும் விரிக்கப்பட்ட துணிகள் என்று பல இருந்தாலும் நாம் எதை இன்று கடவுளுக்காக கொடுக்க இருக்கின்றோம்? பல நேரங்களிலே தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்டபடி என்ற சொல்லுக்கேற்ற நாம் மற்றவர்களை புண்படுத்துகின்றோமா? ஒசன்னா என்று ஆண்டவருக்கு முன்பாக அங்கே கூறிவிட்டு பின்பு ஒலிக என்று சொன்னதைப் போல மற்றவர்களை நாம் நம்முடைய வார்த்தைகளால் துன்புறுத்துகின்றோமா? துன்புறும் ஊழியன் என்று இன்றைய முதல் வாசகத்திலே வாசித்ததைப் போல நாமும் துன்புறும் ஊழியனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்வு எப்பொழுதும் மாட்சியாக, குருத்து ஞாயிறாக, பாடுகளின் ஞாயிறாக இந்த நாளை, இந்த புனித வாரத்திலே நாம் எடுக்கும் எல்லா முயற்சியிலும் ஆண்டவர் நம்மோடு துணையிருப்பார் நம்பிக்கையோடு உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புனிதமான வாரத்தில் அடியெடுத்து வைக்க மன்றாடுகின்றேன், வாழ்த்துகின்றேன். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.